allocation வந்து 1866 மில்லியன் வந்திருக்கு. அதுல expenditure 1279 மில்லியன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 600 மில்லியன் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அலோகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்காம இருந்திருக்கு 600 மில்லியன். சரிதான் நான் சொல்றது. அலோகேட் பண்ணப்பட்ட நிதியில 600 மில்லியன் ரூபாய் காசு எக்ஸ்பெண்டிச்சர் செய்யப்படுது. இப்போ இந்த 600 நான் சிங்கிள் அவுட் பண்ணி சில டிஎஸ் மேல சொல்லுவேன். இது இருக்கிறாங்க மாவட்டத்துக்கு வந்த காசை வேலை நடக்கக்கூடாதுன்னு முடிந்த அளவு அதுக்கு கடைகளை விதித்து அதை செய்யாம விட்டது. ஒன்று என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது அரசியல் சார்ந்தவருடைய நல்ல மாவட்டத்துக்கு 1866 மில்லியன் ரூபாய் காசு ஜனாதிபதியிலே எந்த இந்தியாவே வந்தது மாவட்டத்துக்கு வந்த காசு. இந்த மாவட்டத்துக்கு வந்த காசு 600 மில்லியன் ரூபாய் காசு திரும்பி போனதுக்கான காரணம் இல்லாட்டி அந்த 600 ரூபாய் காசு திருப்பி வருமா? நீங்க இந்த கவர்மெண்ட் என்ன பல முன்மொழிவுகள் வந்து கிராம மட்ட அமைப்புகள், கோவில், ஆலயங்கள் இப்படியான வேலை திட்டங்களை ஆரம்பித்து இது ஜனாதிபதி தேர்தல் காலம் முடிக்காம விட்டு வேணும். சில இடங்கள் இருக்கு 50 மில்லியன் 60 மில்லியன் வந்த காசு வந்து நாங்கள் அதை செய்யலாத அனுமதியை கொடுக்கலாம் செய்தாங்க. இதுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு சேர்மனை பொறுத்தளவு இதுல கம்ப்ளீட் பண்றது சில பேர் அதாவது வேலை ஸ்டார்ட் பண்ணி மதுரை துண்டு காட்டி போட்டு டிஎஸ் மேர் சில டிஎஸ் மேர் எல்லா டிஎஸ் மேர் சில டிஎஸ் மேர் 100% அந்த வேலையை சரியா செய்தார்கள். ஒரு சில டிஎஸ் மேர் அரசியல் ரீதியாக இதை செய்யக்கூடாது, நான் பேர் சொல்ல விரும்பல, செய்யக்கூடாதுன்னு இருக்கணும். அதுல அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 50 லோட் மண் போடுற இடத்துல 22 லோட் மண்ணை போட்டு மிச்சம் போடுறது. இதுக்கு வந்து ஒரு ஆடிட் ஒன்று தயவு செய்து அவர்களுக்கு இதில் ஒரு ஆடிட் ஒன்று செய்யுமாறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் த ஆஃபீஷியல்ஸ். Honorable Governor is also here. This is not a matter of politics. This is about the efficiency of some officials. Some officials have done their duty. Some officials have on purpose not done their duty. So therefore, what we have lost is 600 million worth of funding that should have happened in the district. மாவட்டத்து 600 மில்லியன் ரூபாய் காசு வேலைகள் செய்யாம இருந்தது. சிலர் டிஸ்ட்ரிக்ட் லிட்டர் மேனேஜ் இல்லைன்னு சொன்னா நான் அப்படின்னா உதாரணங்களோட சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது நடந்திருக்கு. தயவு செய்து இப்போ ஒரு ஆடிட் ஒன்று செய்து அந்த ஒஃபீஷியல் யாருன்றது சொல்லுங்க. இந்த நிதியை மீதி எடுத்து தாங்க அதுக்கு பிறகு 2 போகலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.